இப்பா பாதி நடிப்பில் கடைசி உலகப் போர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்பா பாதினாவே ஒரு கலக்கல், பாட்டு, ஆட்டம், ஒரு காலேஜு இந்த மாதிரி படம் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக திரை, கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், மியூசிக் எல்லாம் இப்பா பாதி கூட சேர்த்து தயாரிப்பாளரும் இப்பா பாதியாக மாறிட்டார். அதனால் இந்த படத்து மேலே அவருக்கு ஒரு ஆடியோ லான்ச்லாம் பேசியிருந்தார். என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கேன். இந்த படம்லாம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நாங்களும் அந்த ஆசையோடு தான் போய் இந்த படம் பார்த்தோம். அந்த ஆசையோடு நிறைவேறிச்சா இல்லையான்னு நான் கதை சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா 2028 நடக்குது. என்னென்னா, ஒரு நட்டி தான் வாய்ஸ் ஓவரில் பேசுகிறாரு. என்னென்னா எப்படி பேசுகிறாருன்னா, டைனோசர் காலத்துலேருந்து நம்ம உருவான மனித இனத்தை பற்றி பேசுகிறாரு. எந்த உயிரினுமே ஆசைக்காக எந்த விஷயத்தையும் பண்ணதில்லை, ஆனால் மனித இனம் மட்டும்தான் ஆசைக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுது அப்படின்னு ஆரம்பித்து இந்த படத்தோட கதை வேற ஒருத்தருது. இந்த படத்தோட ஹீரோ நான் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆதியை கை கட்டுறாரு. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை கடைசியில் எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ யார் தெரியுங்களா? நட்டி தாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர் யார் தெரியுமா? இப்பா பாதி தான் இந்த படத்தில். அந்த நட்டி என்ன கதை சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பயங்கரமான 2028 ஒரு அரசியல்வாதியோடைய மச்சான் இவர். இப்போ அரசியலில் என்ன பார்த்தீங்கன்னா, அரசியல் இப்போ யார் முதலமைச்சராக இருந்தாலும் அதை ஆட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா? அதுதான் நட்டி. முதலமைச்சராக இருந்து எத்தனை 1000 கோடி சொத்து ஆட்டையை போடணுமோ நட்டி ஆட்டையை போடுறாரு. அந்த ஆட்டையை போட்டு மக்களுக்கு எவ்வளோ கெடுதல் செய்யணுமோ அவ்வளோவும் செய்கிறாரு. கலவரத்தை தூண்டுறாரு, மக்கள் சொத்தை அபகரிக்கிறாரு. ஒரு முதலமைச்சராக இருந்து மாமாவுக்கு, ஆனால் இவர் எல்லா வேலையும் டெல்லியிலேருந்து பல 1000 கோடியை ஒரு கண்டென்ட் லாரியில் ஒரு ஹார்பரில் மறைச்சி வைக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறப்போ அப்போ தான் இப்பா பாதியை பார்க்குறாரு. இப்பா பாதி பார்க்குறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாமா பொண்ணு அனேகா, இப்பா பாதிக்கும் அனேகாவும் ஒரு லவ் பார்த்தோன்னே ஒரு லவ் உண்டாகுது. உண்டானே இப்போ மாமா பொண்ணு இல்லையா அனேகா, அவங்க என்ன பண்ணுறாங்க, எஜுகேஷன் மினிஸ்டராக ஆக்குறேன்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அவரும் ஆகுறாரு. அப்போ இப்பா பாதி சில ஐடியாலாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி மக்கள் எவ்வளோ படிப்பறிவு இல்லாமல், நிறைய பேர் படிப்பு இல்லாமல், ஃபீஸ் கட்டாமல், காலேஜில் ஃபீஸ் கட்டாமல் கஷ்டப்படுறாங்க. நீங்களாம் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகிட்டா இதெல்லாம் நல்லது பண்ணலான்னு உடனே இந்த அம்மா பேசணுன்னு ஒரு பயங்கர வைரல் ஆகுது. அந்த வைரல் யாரா அது மாமா பொண்ணு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவனை இப்பா பாதியை தூக்கி கலவரத்தில் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு உலகப்போர் உண்டாகுது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு தனி நாடாக நிற்கிது. ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் கூட ஸ்ரீலங்காவும் சேர்ந்துட்டு இந்தியா மேலே போர் தொடுக்குறாங்க. அப்போது ஏகப்பட்ட இடத்துல பாம்பு போடுறாங்க. அதுவும் சென்னையில் குறிப்பாக சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் போடுறாங்க, சென்ட்ரலில் போடுறாங்க. எல்லாம் போட்டு எல்லாம் மக்கள் உயிர் கையில் பிடிச்சின்னு ஓடுன்னு ஓடுறாங்க. ஆனால் கடைசியில் முதலமைச்சர் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் எல்லாம் இராணுவ கண்ட்ரோல் சாப்பாட்டுக்கு வறுமைக்கு இப்போ கஷ்டப்பட்டு யாருமே ஒரு 10 பைசா இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் நடுத்தரில் நிற்கிறாங்க. அப்போ கூட ஃபஸ்ட் ஸ்டாப் முடியுது. செகண்ட் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ சைனா மூலிமா ஸ்ரீலங்கா உள்ளே வருது. ரீபப்ளிக் சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டை பிடிச்சிடறாங்க. தமிழ்நாட்டில் பிடிச்சதும் சென்னை மெயினாக பிடிச்சி அவங்க கண்ட்ரோல் அடிமைப்படுத்துகிறாங்க. இந்த அடிமைத்தனத்துலேருந்து இப்பா பாதி எப்படி நம்ம சென்னையை மீட்டு வந்தார், இந்த மக்களால் எப்படி காப்பாற்றினாருன்றதான் கதை. இந்த கதை ஆரம்பித்து முடிக்கிறார் இல்லையா? எவ்வளோ பெரிய கதை தெரியுங்களா? இது ஒரு பெரிய ஹாலிவுட் படமாக எடுக்க வேண்டிய படத்தை, ஆனால் இப்பா பாதி கதை சொல்லி இதை ஆரம்பித்த விதம் சூப்பராக இருந்தது. ஆனால் இவர் எடுத்துக்கொண்ட விதம் பார்த்திங்கன்னா, அதுக்கெல்லாம் பயங்கர செலவாகும். ஆனால் இவர் ஃபுல்லாக ஒரே ஒரு க்ரீன் மேட்டில் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனால் அது கொஞ்சம் கூட மனசில் ஓட்டல. ஃபஸ்ட்டு என்னென்னா, நட்டி உண்மையிலே நட்டி ஆரம்பிக்கிறார் பார்த்தியா, அந்த வில்லத்தனம், அந்த டைலாக் வாய்ஸ் ஓவரில் வர்றது எல்லாமே அவ்வளோ அருமையாக கோர்வையாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த செயல்படுத்துகிற விதம், ஒரு போர் நடக்குது. அந்த போர்லேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு ஓடி இந்த ஸ்ரீலங்காக்காரங்கெல்லாம் பிடிக்கிறாங்க. ஒரு நண்பன் சாவறான். அதுலேருந்து மனசில் எதுவுமே விட்டு அடுத்த சீனுக்கு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கூட இருக்கிறவங்களாம் ஒருத்தர் சாவறான். அப்போ திடீர்னு இப்பா பாதி போய் தமிழ்நாட்டிலேருந்து செங்கல்பட்டு தாண்டி ஒரு 38 கிலோமீட்டரில் அவர் என்ன பண்ணுறாருங்க, திருப்பி அவங்களாம் இந்த மிலிட்ரி ஆர்மியெல்லாம் சாவடித்து பிடிச்சி இந்த சுந்தர்சி படத்தில் காமெடி பண்ணுவாங்க இல்லையா, கடைசி டைமில் இங்கே ஒலிக்க வச்சு அங்கே ஒலிக்க வச்சு அந்த மாதிரி ஒலிக்க வச்சு கண்டுபிடிக்கிறது, அங்கே பாம்பு வைக்கிறது, அந்த அளவுக்கு அவங்க மிலிட்ரியெலாம் ரொம்ப கேவலமாகவும் காமிச்சிருக்காங்க. நம்ம மிலிட்ரியெல்லாம் பாவம் உயிரை கலையை போச்சுன்னு ஐயோ அம்மான்னு ஓடுற அளவுக்கு காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கொடுமையான படத்தை எடுத்து வச்சுருக்காரு இப்பா பாதி. கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் இல்லாமல், கொஞ்சம் கூட மனசில் ஒட்டாமல், ஒவ்வொரு சீனுமே அப்படியே கடந்து போயிடுறத தவிர, நம்ம அந்த சீனுக்கு ஒரு திருப்தி, ஒரு முழுசாக ஒரு முடிச்சு கொடுக்கணும்னு இல்லாமல்
ஐயோ! ஆனா பயங்கர வெயிட்டான கதை இது. ஆனா அந்த கதைக்குள்ள அவர் கொண்டு வந்த விதம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல ஒட்டவே இல்ல. நம்மளும் 2 1/2 மணி நேரம் படம் பார்க்குறோம்னா, அத பார்த்துட்டே இருக்கணுமே தவிர, அதில வந்து ஒரு சீன் கூட நமக்கு இது பண்ணல. அதுவும் பாருங்க 3ஆம் உலகப் போர், ரிப்பப்ளிக்ன்னு சொல்லி ஒரு கமிட்டி. அதில சைனாக்காரன் வந்துடுறான். சைனாக்காரன் பத்தாததுக்கு ஸ்ரீலங்காக்காரன் மிலிட்ரி ஆர்மி நம்மள புடிச்சு அவங்ககிட்ட நம்மள அடிமைத்தனமா இருக்கும். அதுலேருந்து மீண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, யார் யார் பார்த்தீங்கன்னா, முனிஷ்காந்த், சிங்கம்புலி, ஹரிஷ் உத்தமன், அப்புறம் ஷாரா, நம்ம டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் இவங்களெல்லாம் வச்சுக்கின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, அங்கே போய் அவனுங்கள அட்டாக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாவும், ஒரு மொக்கத்தனமாவும் இருந்தது படம் பார்க்குறப்ப எங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு டஃப்பான சீனில் ஒரு காமெடி பண்ணுற மாதிரி, இவங்களால அது காமெடி படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்களேன். ஒரு சீரியஸான படத்தை ஒரு காமெடி மாதிரி காமிக்கிறாங்களேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் வந்து திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாம் வந்துட்டு, ஆதி வந்து இந்த மாதிரி இவ்வளோ வெயிட்டான கதையை எடுத்துட்டு, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணியிருக்கான்றது ரொம்ப வருத்தமாக இருந்தது. மற்றபடி ஆதி அதான் சொன்னேன். ஆதி வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் அதில. நட்டி தான் பக்காவா அங்கங்கே நட்டி வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. நடிப்பிலும் சரி, அவர் டயலாக் டெலிவரிலையும் சரி, நட்டி வந்து இந்த படத்துக்கு நட்டி இல்லாமல் வேறு யாராவது இந்த கேரக்டர் நடித்து நம்ம பார்த்துருந்தோம்னா 10 நிமிஷம் மேலே நம்மளை பார்த்துருக்க முடியாது இந்த படத்தை. ஆனால் நட்டிக்காக தான் இந்த படத்தை நம்ம 2 1/2 மணி நேரம் உட்காந்து பார்த்தோம். அதே மாதிரி நட்டியோட அந்த வில்லத்தனம், நல்லவனா மாறுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. யதார்த்தமாக இருந்தது. மற்றபடி மற்ற எல்லா கேரக்டருமே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி வந்து போச்சு தவிர, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாமே அதுவும் நாசர் இருக்கார். நாசர்லாம் முதலமைச்சராக இருக்கார் நம்ம நாட்டுக்கு. அதெல்லாம் வந்து அப்படியே அதான் சொல்கிறேனே, ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிற அந்த படம். மொத்தத்தில் கடைசி உலகப் போர் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தயவு செஞ்சு இது மாதிரி போர்லாம் கொண்டு வந்து நம்ம நேரில் பார்க்க முடியாது. இது மாதிரி போர் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம சமாளிச்சலாம். இந்த படத்தெல்லாம் போய் மாட்டிங்கன்னா, ஐயோ போரோட கொடுமையாக இருக்குடான்னு நம்ம நினச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.